மானாமரை சிப்காட் மருத்துவக் கல்லூரி சுத்திகரிப்பு ஆலையை எதிர்த்து பாத்தீங்கன்னா மானாமரை முழுவதும் பாத்தீங்கன்னா கடையெடுப்பு போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் இதுல பாத்தீங்கன்னா மக்கள் வெகுந்துல இருந்து முற்றுகை போராட்டமும் 300க்கும் மேற்பட்ட போலீசார் குவித்து பரபரப்பான சூழ்நிலை தான் இங்க நிலவிட்டு இருக்கு. சிவகங்கை மாவட்டம் மானாமரை சிப்காட் தொழிற்பேட்டையை சுற்றி பாத்தீங்கன்னா சுமார் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வராங்க. இந்த பகுதியில பல அரசு மேல்நிலை, நடுநிலை மற்றும் தொடக்க பள்ளிகள் இயங்கிட்டு இருக்கு. கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் பாத்தீங்கன்னா சிப்காட் வளாகத்துல மெடிக்கேர் என்விரான்மெண்ட் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் மருத்துவ உயிரியல கழிவு சுத்திகரிப்பு ஆலை அமைப்பிற்கான கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றுச்சு. அப்ப கிராம மக்கள், சமூக அலுவலர்கள், விவசாய அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்து இந்த ஆலையை அனுமதிக்க கூடாது என ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றினாங்க. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டம் முக்குளம் பகுதியில் இயங்கிய இதே மாதிரியான தொழிற்சாலை புற்றுநோய், சிறுநீரக கோளாறு, சுவாச கோளாறு உள்ளிட்ட நோய்கள் பரவி நூற்றுக்கான மக்கள் உயிரிழந்த சம்பவங்களும் சுட்டிக்காட்டப்பட்டன. கடந்த 1.5 ஆண்டா சிப்காட் வளாகத்துல 3.5 ஏக்கர்ல ரகசியமா கட்டுமான பணிகள் நடைபெற்றிருக்கு. தற்போது அந்த தொழிற்சாலை திறக்க தயாராக இருப்பதால தகவல் வெளியாக நிலையில சமூக அமைப்புகளும், அரசியல் கட்சிகள், வர்த்தக சங்கங்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து இதனையடுத்து இன்றைக்கு மானாமரை முழுவதும் கடையெடுப்பு போராட்டம் நடைபெற்று வருது. இன்னும் சில நிலைமையில பாத்தீங்கன்னா முற்றுகை போராட்டமும் தொடங்குச்சு. இதுல மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் உள்ளிட்ட வருவாய்த்துறை அதிகாரிகளும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டாங்க. அதே மீறியும் பாதுகாப்பு பணியில இருந்த போலீசாரையும் தடித்து மக்கள் வெகுதிலிருந்து உள்ள சென்ற முயற்சிட்டாங்க. போலீசார் தடுத்து நிறுத்தி தற்போது பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்கு. மாவட்ட ஆட்சியர் நேரில் எங்களுக்கு உறுதியளிக்கிறது அங்க போராட்டத்தை கைவிட மாட்டோம் என்ற போராட்டக்காரர்கள் சொல்லியிருக்காங்க. தற்போது மானாமரை வட்டாட்சியர் அலுவலகத்தில் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகளும் போராட்டக்காரர்கள் அழைத்து சென்றிருக்காங்க.